Smeltips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வந்து நீங்கள் டூர் போகிறீங்க உங்கள் மூலமாக அப்படின்னா அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு க்ரூஸ் 999 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 90 மினிட் க்ரூஸ் வந்து அன்லிமிட்டெட் பிபிக்யூ அது இதுன்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அதை வந்து 999 ஆஃபர் பண்ணுறது வந்து ஒரு சில டூரிஸ்ட் ஆப்ரேட்டரில் இவங்களும் ஒன்று. அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அடுத்த லெவல் நீங்கள் வாழ்க்கையில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்டகாசமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி தராங்க. விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அஜய் திஷா நடிக்கும் மார்கன் ஜூன் 27 முதல் உலகமெங்கும். கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். TNA நெல்சன் வெங்கடேசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே குவாலிட்டியான கண்டென்ட் மட்டும் தான் தந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் வந்து சப்ஸ்டாண்டர்டாக வந்து பண்ணவே மாட்டார், பண்ணால் தெளிவாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு டைரக்டர். டிஎன்ஏவும் அதே தான். இங்கே நிறைய பேர் பார்த்தேன், நான் சில விமர்சனங்கள் பார்த்தேன். என்னது கதை, ஒரு குழந்தை காணாமல் போகுது, அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்லேயே வந்து இருக்கணுமா, எப்படி குழந்தை காணாமல் போனதை பற்றியே வந்து கதை இருக்கணுமா, அப்படி தான் நெசசிட்டி இருக்கான்னு. அண்ட் இன்னொன்று இது வந்து அக்மார் த்ரில்லர் அப்படின்னு யார் சொன்னா, இது வந்து ஒரு கதை, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கதை. அதை வந்து பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. இங்கே என்னென்னா டூ ஃப்ளாடு பீப்புள் நம்ம இந்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் சொசைட்டி கன்சீவ் பண்ணுறதுல 2 தப்பான, அதாவது காயம்பட்ட இல்லை வந்து தப்பான மனிதர்கள்னு வச்சுக்கலாம். இவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கஞ்சான் இருப்பார், அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வந்து இருக்கும் நிமிஷாக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து தங்கள் வாழ்க்கையில் இணைஞ்சு அங்கே அந்த உண்மையான அன்பின் வெளிப்பாடாக அந்த குழந்தை வந்து வெளியில் வருது. ஸோ அதுதான் அந்த குழந்தையோட முக்கியத்துவமே. அதுதான் ஏன் வந்து அவன் வந்து இந்த குழந்தைய தேடி வந்து பேய் மாதிரி சுற்றுறான், ஏன் வந்து அதர்வா வந்து என்ன வேணால் பண்ண துணிகிறான் அப்படின்னா அது வந்து அவனோட வாழ்க்கைக்கே ஆன்சர். அவனோட தவறுகள் எல்லாம் திருத்தி அவனுடைய வாழ்க்கைக்கான முதல் தொடக்கம் அப்படிங்கிறது அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தை காணாமல் போகும்போது அவன் எந்த எல்லைக்கு வேணாம் போவான் அப்படின்னு புரிய வைக்கிறக்காண்டி தான் இந்த பேக் ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரியே இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த குழந்தையோட இம்பேக்டை நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க? எனக்கு சத்தியமாக புரியல, சீரியஸாக. ஸோ அந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ளே வந்து போகிறாங்க. இப்போ ஃப்ரேம்லேருந்து குழந்தைய காணோம், பாக்ஸில் திருப்பிட்டாங்களா, எவ்வளோ நேரம் தேடுவீங்க இந்த குழந்தைய? சும்மா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் வந்து கற்பனை கதை. குழந்தைய காணோம், குழந்தை எங்கே இருக்குது, குழந்தை பாம்பேயில் இருக்குது, குழந்தை கல்கட்டாவில் இருக்குது, குழந்தை துபாயில் இருக்குது, குழந்தை லண்டன் போயிடுச்சு, குழந்தை ரஷ்யா போயிடுச்சு, குழந்தை அண்டார்டிகா போயிடுச்சுன்னு படம் ஃபுல்லாக சர்ச் பண்ணால் அது சூப்பர் படமா? என்னங்க இங்கே குழந்தை கடத்தல், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் வந்து எப்படி நடக்குது? ஏன்னா இது தமிழ் படம் அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ் சூழலுக்கு எப்படி நடக்குதுங்கிறத நெல்சன் வெங்கடேசன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னன்னா வெறும் குழந்தை கடத்தல் மட்டும் இல்லை, நரபலிகளுக்காண்டி குழந்தைகள் வந்து என்னென்ன மாதிரியான எப்படி பண்ணப்படுது, எப்படி கடத்துறாங்க அப்படிங்கிறதான அந்த நெக்ஸஸ் வந்து அழகாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு நெல்சன் வெங்கடேசன். நிறைய பேர் என் கூட வந்து என் ஃபேமிலி வந்து பார்த்தாங்க, நிறைய பேருக்கு இதெல்லாம் அவேர்னஸாக இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அதுலேயுமே வந்து ரொம்ப நியாய தர்மத்தை காமிச்சிருப்பார். அங்கே ஒரு டாக்டர் செக் பண்ணுவார், அதுக்கு மேலே ட்ரிக்ஸாக குழந்தை கடத்துறோம் கடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது எப்படி நடக்குது, அது எங்கே போகுது, எதனால் போகுது, அவங்களோட நியாய தர்மம் என்ன? ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா கடத்தும், அந்த அம்மா வந்து அடிப்பாங்க. அப்போ சொல்ல ஆமாண்டா கடத்தனண்டா, இது என் தொழில்றா. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் தூக்கி வீசிட்டு எத்தனை பேர் அவார்ட் பண்ணிட்டு போயிருக்கானு தெரியுமா? எவ்வளோ குழந்தைகள் எடுத்து நான் வந்து நல்ல குடும்பத்துக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த தொழிலை பற்றி பெருமையாக பேசும். அதாவது அவங்க சைடு நியாயத்தை பேசும். இப்படி ஒரு சைடு மட்டுமே நெல்சன் பேசவே இல்லை. நெல்சன் வெங்கடேசன் எல்லா சைடும் இருக்கிற நியாயங்கள், அதர்மங்கள் எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து சூப்பராக பேசியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து வெறும் குழந்தை கடத்தல் கதை அப்படின்னு மட்டும் கிடையாது, ஒரு பாச போராட்டம். அந்த பாச போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்க? ஆக்சுவலாக இந்த படத்தோட குழந்தை நிமிஷா தான். அந்த குழந்தையை தேத்துறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா கையில் வந்து பெரிய குழந்தை நிமிஷா, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அதான் உண்மை.
அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்கள், தெய்வ நம்பிக்கை எதையுமே கொச்சப்படுத்தாமல் அந்த நம்பிக்கையை வந்து எவ்வளோ தூரம் வந்து கைகூடும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த குழந்தை கடத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக என்ன படங்களில் காமிப்பாங்கன்னா குழந்தை அப்படின்னா யூபி, பீகார் அப்படின்னு காமிச்சிட்டு சும்மா தப்பிச்சு வாங்க. இங்கே தான் நடக்குது, பிஸ்னஸே இங்கே தான் நடக்குது, டிரான்சாக்ஷன் இங்கே தான் நடக்குது, எங்கேயும் போகிறதில்ல அப்படிங்கிற அந்த விஷயத்த அழுத்தம் திருத்தமாக அது எப்படி நடக்குதுங்கிற கொண்டு எவன் மாஸ்டர் மைண்ட் எப்படி இருப்பான் அப்படிங்கிற கொண்டு தெளிவாக உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து காமிச்சிருக்காரு. லாஜிக்கல் ஃப்ளாஸ் சிலது இருக்குதான் செய்யுது, அது எல்லா படத்துலையும் இருக்குதான் செய்யுது. பட் அதர்வைஸ் அதை தாண்டிங்கன்னா இது ரொம்ப க்ளீனான நீட்டான ஒரு படம். ரைட்டிங்கும் ஃபிலிம் மேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு படம். ஃபிலிம் மேக்கிங்னு சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஜ் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூ வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. கோவாவில் வந்து போயிட்டு 12 நாள் 24 ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. 12 நாள் எல்லாமே ஃபிலிம் மேக்கிங் வந்து சொல்லித்தராங்க. வெங்கட் பிரபு மாதிரியான மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தராங்க. நீங்கள் இது ஜாயின் பண்ணணும்னா சும்மா போய் காசு கொடுத்து கட்டி ஜாயின் பண்ண முடியாது. கமெண்ட் செக்ஷனில் பின்டு கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களை பெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப சோனியோட சர்டிஃபிகேஷனோட இந்த சர்டிஃபிகேஷன் வந்து வருங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபிலிம் மேக்கிங் வந்து கற்றுக்க. சரி, இப்போ அந்த ஃபிலிம் மேக்கிங் சொல்கிறப்போ எனக்கு தெரியல இதில் என்ன குறை சொல்கிறது. இந்த படத்தில் இப்போ ஆதரவாக குறை சொல்ல முடியுமா? அட்டகாசமாக நடிச்சிருக்கு. அப்படி அந்த போதை கை அப்படிங்கிறப்பெல்லாம், அந்த வெறி அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. சேத்தன் ஒரு அப்பாவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட், நாங்கள் ஸ்ட்ரிக்டா அப்படின்னு காமிக்கிறப்போ நான் அப்போ கூட யோசித்தேன், நெல்சன் வந்து பார்த்திங்கன்னா அவரை ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாரோ, இந்த எலைட்டுக்கு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட ஜாதியினர் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப மோசமாக காட்டிடுவாரோன்னு நினச்சேன். காட்டவே கிடையாது. அங்கேயும் நெல்சன் வந்து நியாயத்தின் பக்கம் தான் நின்னார். அதே அப்பா ஒரு பாயிண்டில் அவனை செத்து போடான்னு சொல்கிற அதே அப்பா ஒரு பாயிண்டில் என் பையனை வந்து நான் சாப்பம் கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு அழுவர். அப்போ அப்பாவை மட்டும்தான் காமிக்கிறத தவிர அங்கே ஜாதி மதம் அதுக்குள்ளெல்லாம் வந்து நெல்சன் போகவே இல்லை. ரொம்ப தெளிவாக நியாயமாக அதை என்ன காமிக்கணுமோ அதைத்தான் வந்து காமிச்சிருக்காரு. அதர்வா அவரோட 10 வருஷத்தில் பெஸ்ட்டை ஒரு நடிப்பாக பியூட்டிஃபுல்லாக மெச்சூராக கொடுத்துருக்காரு. அந்த சரக்கடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா அப்பளமான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த திருந்தி குழந்தைய தேடுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பான அப்பாவது. இப்படி 2-3 ஷேடு அழகாக பண்ணியிருக்காங்க. நிமிஷா வந்து அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள படத்தில் போய் பாருங்க. அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப பர்டிகுலரான கண்டிஷனு. அதை இதோட பெஸ்ட்டாக வந்து ஒருத்தவங்க போர்ட்ரே பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கோபம் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக வரும். அதை ஐயோ அந்த பொண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிப்புக்குனே பிறந்து வளர்கிற ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சேத்தன் அவங்க அப்பாவா, சேத்தன் எவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. இப்படி யாரை தான் சொல்ல முடியும்? நம்ம ரமேஷ் திலக் எல்லாருமே அந்தந்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சில டைவர்ஷன்ஸ் இருக்குங்க, 100% பர்ஃபெக்டாக இருக்காது. பட் இது ஒரு சூப்பர் படம். அது நீங்கள் தாராளமாக போய் உக்காந்துட்டு பார்க்குறதுக்குலாம் எந்த குறையுமே இல்லாத ஒரு நீட்டான ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம். இதில் யாருக்கு என்ன பிரச்சனைங்கிறது இது தெரியல. இதில் போய் உட்காந்து நோண்டி குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் அப்படி என்ன தப்பு கண்டுட்டாங்கன்னு தெரியல. இந்த படம் நல்ல படங்க. என்ன ஒரு நெகட்டிவ் நிச்சயமாக சொல்லலாம். என்ன பிரச்சனைனா வன்முறை வந்து கொஞ்சம் வந்து ஓவர் டோஸாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனை. நிறைய சண்டைகள், நிறைய ரத்தங்கள், இந்த காவு இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் மனநிலையில் இருக்கலாம். அது மாதிரி இந்த குழந்தை ஃபேக்டர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே கொஞ்சம் பயந்துக்குவோம். இந்த குழந்தை கற்பழிப்பு இதெல்லாம் வந்து ஒரு படத்தில் வருது அப்படின்னாலே அது வந்து நம்மளை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அது மென் மூமெண்ட் யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில இடத்துல நெருடாக இருக்குது. பட் அதர்வைஸ் அவங்க சொல்கிற விதம், சொல்ல வர விஷயம் எல்லாமே ரொம்ப நியாயமாக நேர்மையாக நெஞ்சுக்கு நேர்மையாக ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. நீங்களும் நம்பி போய் இந்த படத்தை வந்து திரையரங்களை பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கான எல்லா ஒர்த்தியான படம் தான் வந்து இந்த DNA. இப்போ இதுவே இதனோட பிராண்டுங்க ரோசோத் அப்படின்ட்டு. இப்போ ஃப்ரெஞ்ச் டெரி பேண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல குவாலிட்டியில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தால் காசு இருந்தால் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சின்ன சின்ன சப்போர்ட் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பலமாக ஊக்கமாக இருக்கும். இந்த இது கீழே ஒரு இதில் வரும், இல்லாட்டி வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் கொடுக்குறேன், என்னோடய வெப்சைட்டு. ஒவ்வொரு பர்ச்சேஸுமே பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டியாக யான்லேருந்து எல்லாமே நானே பார்த்து உட்காந்து பண்ணுறோம். சும்மா வாங்கி விற்கலை உங்களுக்கு. ஸோ நல்லதாக இருக்கும். நிச்சயமாக நம்பி வாங்கலாம். அப்படி எதாவது பிரச்சனையாக இன்ஸ்டண்ட்டாக ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. DNA நம்பி போய் பாருங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம்.